கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பலாம். யோவான் எழுதின யாத்ராம புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். பின்தொடர்கிற சத்ரு இதை குறித்து இந்த வேத பகுதியின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி தான் என்றாலும் அதில் தேவன் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிற சில முக்கியமான பகுதிகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தேவன் ஒரு இரட்சகனை அனுப்பினார். மோசேயை தேவன் அபிஷேகித்து வேர் பிரித்து கையில் அபிஷேகத்தோட பார்வோன் கையில் ஆமென் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியான கிருபைகளோடு கூட தேவன் அனுப்பினார். வேதம் சொல்கிறது எதற்காக அனுப்பினார் என்றால் என் ஜனங்களை ஆராதிக்க விடு. ஆமென். ஒரே நோக்கம். எதற்காக தேவன் மோசேயை பார்வோனிடத்தில் அனுப்பினார் என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தது போதும், இனி இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டார்கள். இவர்களை நான் ஆமென் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர விரும்புகிறேன் என்று கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மேல் அவங்களோட கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு, பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஒரு இரட்சகரை அனுப்பி அழைத்து வர முயற்சி எடுக்கிறார். ஆமென். இப்போ தான் பார்வோன் இடத்துல மோசே கடந்து சென்ற போது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விட்டு அவங்களை ஆராதிப்பதற்காக விட அவன் அனுமதிக்கவில்லை என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஆராதிப்பதற்காக சத்ரு பல தடைகளை அவன் என்ன செய்கிறான் எடுக்கிறத நம்ம பார்க்க. ஆராதிக்க விடாமல் தேவனுடைய சமூகத்துள்ள மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்ருவானவன் பல நோக்கங்களையும் திட்டங்களையும் தந்திரங்களையும் அவன் வைத்திருக்கிறான். அதில் ஒரு சில தந்திரங்களை உங்கள் மத்தியில் முன்னிறுத்த விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்க விடாமல் வைக்கிற சில தந்திரங்கள். பார்வோனின் தந்திரம் சொல்லலாம், சாத்தானின் தந்திரம் சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு. ஆமென். சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தெரிஞ்சிருந்தா நாம் இப்படி இருப்போமா? ஆமென். சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரம் என்ன? கொஞ்சம் நம்ம கற்றுக்கொள்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். அறிந்து கொண்டு வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது. ஆராதிக்க விடாமல் சத்துரு எடுத்த ஆயுதங்கள் அவனுடைய ஆமென் அவனுடைய பிரயாசங்கள். ஆமென். இதை தெரியாமலே சாத்தானுடைய தந்திரத்துக்கு அநேகர் உட்புகுந்து ஆமென் அவருடைய இஷ்டத்தின்படி நடக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்வோனிடத்தில் மோசே கடந்து சென்ற போது ஆமென் நல்லதுக்கு தான் கடந்து சென்றான். கர்த்தரால் அனுப்பப்பட்டு தான் கடந்து சென்றான். ஆனால் வேதம் சொல்கிறது பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கடினப்படுத்தினான். நீங்கள் ஆராதிக்கணும்னு நினச்சாலும் இன்னொரு இருதயம் அங்கே என்ன செய்யுது? கடினப்படுது. ஆமென். சொன்ன புரிஞ்சுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆராதிக்கணும்னு நினச்சாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு பக்கத்தில் நம்முடைய இருதயத்தை சத்ருவானவன் என்ன செய்கிறான்னா கடினப்படுத்துகிறான். ஆமென். என்ன ஆராதனை, என்ன கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்ற ஒரு இருதயம். பாருங்க, ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். சாத்தான் எடுத்த தந்திரமான காரியங்கள். யாத்ராமம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியாக கடவது. அநேக வாதைகளை தேவன்
தேவன் இந்த எகிப்து தேசத்தில் கர்த்தர் அனுப்பினார். அதில் ஒன்று வாத தவளைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த தவளையை பிறப்பிக்கிறதுக்கு தேவன் மோசே மூலம் பிறப்பித்தார். அங்கிருந்த மந்திரவாதிகள் பிறப்பித்தார்களாம். ஆமென். எங்களுக்கும் சக்தி இருக்கு. ஆனால் அவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதிலிருந்து நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள அவங்களால முடியவில்லை. ஆமென். அப்போதான் பார்வோன் சொல்றாரு, எப்படியாவது எங்களுக்கு விண்ணப்பம் செய்து இதிலிருந்து ஒரு விடுதலை வாங்கி தாரும். அப்போ அவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இதில் சொல்லப்படுற. அதற்கு அவன் நாளைக்கு என்றான். முந்தின வசனம் கூட வாசித்தா உங்களுக்கு நல்லா புரியும். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். நான் விண்ணப்பம் பண்றேன், தவளையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் எப்போ விண்ணப்பம் பண்ணணும்னு நீர் எதை சொல்கிறீரோ, எந்த நேரத்தை குறிக்கிறீரோ, அந்த நேரத்தில் நான் அந்த விண்ணப்பத்தை பண்ணுறேன். அப்போதான் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்குது என்பதை உம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உடனே வேணும்னு சொல்லலை, நாளைக்கு. அவன் தவளையெல்லாம் நம்ம வீட்டை விட்டு போகணுன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இப்போ போகணுன்னு சொல்லுவோம்ல. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாளைக்கு, ஒரு நாள் கூட இருக்கட்டும், நாளைக்கு. இப்படி நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு நம்ம ஒத்தி வைப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ஆமென். நாளைக்கு பார்த்துடலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு பார்த்துடலாம். ஆமென். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. இது சத்துரு எடுக்கிற ஒரு பயங்கர ஆயுதம். இன்றைக்கே ரட்சணிய நாள். ஆமென். வேதம் அப்படி சொல்லுதா? இன்றைக்கே அனுக்கிரக காலம். இந்த நாளில் நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் நாளைக்குன்னு சொல்கிற இடத்துல அந்த நாளுக்குள்ளாலே எதுவும் சம்பவிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்து வருது. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சுவிசேஷகர் கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருந்த போது வழியில் போய் கொண்டிருந்த ஒரு நடிகை அநேக நடிப்பதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி வைத்திருக்கிறார். போகிற வழியில் ஏதோ கிருபையாய் அந்த காரை நிப்பாட்டி அந்த என்னதான் நடக்குது, என்னதான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும்போது, இன்றைக்கே உனக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கே உனக்கு ரட்சணிய நாள் என்று சொல்கிற அந்த சத்தத்தை அவளால் கேட்க முடிந்தது. உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின தேவன் உன்னை ரட்சிக்க விரும்புகிறான்னு சொன்ன போது அவள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான். என்ன சொன்னா தெரியுமா? நான் ரட்சிப்புக்கு இடம் கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு முன்னால் நிறைய ஆமென் நடிப்பதற்கான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குதே, இதை நான் செய்யணும்னு விரும்புகிறேன். ஆண்டவரே, அதை முடிச்சுட்டு வந்து நான் உமக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு போனாலும், அன்னைக்கு அதை காட்டில் ரட்சிப்ப அவள் மேன்மைப்படுத்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருந்தால் அந்த ஜீவனை பாதுகாத்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவள் போனா பாருங்க, போய் போகிற வழியிலேயே ஆமென் ஆபத்து ஏற்பட்டு மரித்து போனாள். அவள் அப்பாயின்மெண்ட்டும் நிறைவேற்ற முடியலை, ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியலை, ரெண்டையும் இழந்து போனாள். ஹல்லேலூயா. எப்போதுமே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. உங்களுக்குள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எனக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆரம்ப ஜபத்தில் சிலருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். ஆமென். ஆரம்ப ஜபத்தில் சிலருக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். சில பாடிக்கொண்டிருக்கும் போது சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருப்பார். கர்த்தருடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கும் போது சில ஆசீர்வாதங்களை வச்சிருப்பார். கடைசி ஜபத்தில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார்.
எந்த ஆசீர்வாதத்தை எந்த இடத்துல வச்சிருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் வாஞ்ச உள்ள பிள்ளைகளை கர்த்தர் அதை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்கிறார். கையில் தட்டி கர்த்தரை துதிங்க. கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னொருவர் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே அனுக்கிரக நேரம், இதுவே ரட்சணிய நாள். ஆமென். நாளைக்கு என்று நம்ம தள்ளி போட்டால், ஒத்தி வைத்தால் ஆசீர்வாதத்தை இன்னொருவர் பெற்றுக்கொண்டு போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்க. ரெண்டாவது அவருடைய தந்திரம் என்ன தெரியுமா? வாசிங்க யாத்ராம புஸ்தகம் 8வது அதிகாரம் அதோட 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். பயங்கர தந்திரம். எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள். ஏன் இங்கேருந்து வெளியே போகணும்? எகிப்திலே இருங்களேன். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்துட்டே இங்கே ஆராதனை செய்யுங்களேன். நான் அதுக்கு தடையே கிடையாது. சாத்தானுடைய தந்திரம் பார்த்தீங்களா? வீட்டிலே இருங்க. வீட்டிலே ஒரு விக்கிரம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் என்ன விக்கிரம் இருக்குது? ஆமென். மனுஷனால் செய்யப்பட்ட விக்கிரம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? டிவி பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா. அது சொல்லித்தரும். என்ன சொல்லித்தரும் தெரியுமா? இங்கே இரு, இங்கே ஆறு. கொரோனா நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். வீட்டிலே இரு. ஆமென். ஆமென். அபயம் என்று சொல்லுகிற ராஜா ஒரு தந்திரம் செய்தான். என்ன தந்திரம் தெரியுமா? பொன்னினால் செய்த கன்றுக்குட்டியை தானில் ஒன்று வச்சான், பெத்தேலில் ஒன்று வச்சான். ரெண்டு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே போனால், எருசலேமுக்கு போனால், ஆமென், எல்லாருடைய இருதயமும் ரெகோபயம் பக்கமாய் சாய்ந்துடுமே என்று சொல்லி பயந்து போய், மனுஷ பக்கமாக போயிடும்னு பயந்து போய் தந்திரமாக இப்படி ஒரு கன்றுக்குட்டி அவன் என்ன செய்தானா? வைத்தான். கவனமாக கவனிக்கணும். நம்முடைய இருதயங்களை வழுவி போக வைப்பதற்காக சத்துரு எடுக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? இருந்த இடத்துல இரு, அசையாத, எங்கும் போகணும்னு அவசியம் இல்லை, இங்கே உனக்கு ஆசீர்வாதம் வந்து விழும். ஹல்லேலூயா. எவ்வளோ தந்திரவாதி தெரியுமா அவன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கு. அங்கே போய் உன் வாசல் இருக்கிற லேவியரோடு கூட நீ பலியிடுவாயாக. இருக்கா வசனம்? இருக்குதா? எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஒன்று ராஜாக்கள், ஆமென், உபாகமம் 14வது அதிகாரம் வாசிங்க. 14வது அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாயிருப்பதினால் வழி பிரயாணத்தின், பாருங்க, நீ தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் வெகு தூரமாக இருப்பதனால நீ செலுத்த வேண்டிய பலி மிருகங்கள் எல்லாம் தூரத்துக்கு கொண்டு போகும்போது அது ஒருவேளை சேதமடைகிறதுக்கு காரணமாக இருக்குமே. அதனால அதை பணமாக்கி நீ என்ன செய்யணும்? போய் சேர்ந்து அங்கே போய் உன்னுடைய பலி மிருகத்தை வாங்கி லேவியரோடு கூட நீ என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். அங்கே போய் தான் செலுத்தணும் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 27வது வசனம் லேவியனுக்கு 26 அதில் சொல்லப்பட்டு பாருங்க. வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. லேவியனுக்கு உன்னோடு பங்கு சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனை கைவிடாயாக. தான் தெரிந்தெடுத்த, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம். நீங்க மலையில வந்து பலியிடுவீங்க, அதுதான் உங்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஸ்தானம் ஒன்று உண்டு.
அதில் போய் ஆராதிப்பதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கையில் தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருந்த இடத்துல அல்ல, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஸ்தானம், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஸ்தானம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஸ்தானம். அதில் கடந்து செல்லும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். முடிஞ்சவங்க கையை தட்ட, முடிஞ்சவங்க ஆவில நிரம்பி சொல்லுங்க, இதில் நான் குறைப்பட்டிருந்தா, இதில் நான் தள்ளாடி போயிருந்தா, இதில் நான் செயல்படுத்தப்பட முடியாத சூழ்நிலையில் இருந்தா, கர்த்தாவே அதை செயல்படுத்த கிருபை தாங்க. விரும்புகிற பிள்ளைகளை கர்த்தர் வேறு பிரிக்க விரும்புகிறார், வேறு பிரிக்க விரும்புகிறார். கர்த்தர் அந்த ஞானத்தை தர விரும்புகிறார், அபிஷேகத்தில் நிரப்ப விரும்புகிறார். வேதம் சொல்லுங்க, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீ தெரியாத, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். வேதம் சொல்லுகிற மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு நீ விலகி வா, விலகி வா, விட்டு விலகி வா. ஆமென். அதிலே உட்காராத, அதிலே இருந்த உனக்கு ஆராதனை செலுத்த முடியும், உனக்கு பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய மகிமை நான் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. முதல் ஆவியானவர் இறங்கின நேரத்தில் பேதுரோடு கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை எடுத்த ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. மாறுபாடுள்ள இந்த சன்னதியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு வேறுபாடை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உலகத்தோடு கூட சேரக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாய் செயல்பட விரும்புகிறார். விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சம்மதமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தன்னை வேறுபடுத்திக் கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சபையை கர்த்தர் பரிசுத்தமாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக ஆமென் அவரோடு கூட வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். விட்டு வாங்க, எகிப்தை விட்டு வெளியே வாங்க. ஆமென். அந்த விக்கிரத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். 3வது பாருங்க, அவனுடைய தந்திரம். யாத்ராகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 28வது வசனம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். அதிக ஆமென் பக்கத்துல இருங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஆமென். எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் போய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க சொல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட இடம், என் ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிற இடம், ஆவிக்குரிய தாய் இருக்கிற இடம். அதில் எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் நாங்கள் அதை பொருட்படுத்துறதில்லை. தேவ சமூகத்தில் போய் ஆராதிப்பதை நான் விரும்புகிறேன்னு சொல்கிற பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆமென். தூரத்துக்கு போகுது, இது சாத்தானுடைய தந்திரம். பக்கத்தில் ஆராய்ச்சோம், ஏன்னா இங்கே ஆராதிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரா என்று சொல்லுகிற சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து விலகி வர கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு தந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அப்படி வேண்டாம், கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய். அது முந்தின வசனம் கூட வாசித்தா நல்லா இருக்குமே. அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா? சேர்ந்து நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆமென். குடும்பமா நீங்க போய் ஆராதிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆமென். சாத்தான் சொல்கிற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? குடும்பமாக போய் சேர்ந்து ஆராதிச்சா உங்களுக்கு பொல்லாப்பு வந்துடும். அதனால் புருஷன் மட்டும் போங்க, புருஷன் மட்டும் போங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
புருஷர்கள் தான் முதல் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. புருஷங்க வந்தால் குடும்பம் வரும்னு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். புருஷனை மட்டும் ஆராதிக்க விட்டுருவான், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தந்துடும். ஆமென். குடும்பமாக வந்துட்டான்னா எல்லா ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சிரும்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால் சொல்கிறான் பாருங்கள், புருஷங்க மட்டும் போய் ஆராதிச்சுட்டு வாங்க, மற்றவங்க எல்லாம் இங்கே இருக்கட்டும். மிருக ஜீவன், அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், மிருக ஜீவன்கள் எல்லா ஆமென் பலி மிருகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் போங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தான் நாங்கள் போவோம் பலி செலுத்து தான். அங்கே போய் தான் நாங்கள் தெரிந்தெடுத்து அதை பலி செலுத்துவோம். கர்த்தருக்கு உண்மையாக ஆராதிக்க விரும்புகிறோம். ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறேன்? இன்றைக்கி குடும்பமாக வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், ஆமாம், குடும்பமாக ஆராதிப்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் குடும்பமாக வந்து பலி செலுத்துவது கர்த்தர் நம்மேல் வைத்த ஒரு கடமை, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அன்பு. ஹல்லேலூயா. பலி மிருகத்தை கூட கொடுக்கக்கூடாது என்பதில் சாத்தான் தந்திரமாக இருக்கும்போது உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் வந்து கொடுத்து ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தாண்டி கர்த்தர் அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் வழிநடத்தி கொண்டு வரும்போது ஆமென் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். சாத்தானுடைய தந்திரத்தை எல்லாம் தாண்டி வந்தாச்சு, எகிப்தை விட்டு தாண்டியாச்சு, எல்லா விடுதலையோடு வெளியே வர்றாங்க. இனி நமக்கு ஜெயம்தான். இனி எகிப்து நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. ஆரவாரத்தோட கம்பீரத்தோட ஆமென். ஒரு பாட்டு அழகா, திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்த 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்கு வனாந்திரமும் அடைக்கப்பட்டிருந்தது, முன்னால் ஒரு செங்கடலும் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் செங்கடல் அடைக்கப்பட்டிருந்த போது பின்னிட்டு திரும்பி பார்க்கும்போது வந்தவர்கள் யாரு? பார்வோனும் சேனைகளும். ஆமென். அந்த 14வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள், அப்பொழுது அவனுடைய சேனைகள் வருகிறதை கண்டபோது அவருடைய இருதயம், அந்த வசனத்தை வாசிங்கம்மா, 14 வசனம். ஆமென். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. பின்னிட்டு நம்ம பார்க்கக்கூடாது, கர்த்தருடைய கட்டளை அது. ஆமென். கலப்பையில் கை வைத்து கொண்டு பின்னிட்டு திரும்பி பார்க்குற எவனும் திரும்பி பார்த்தா திரும்ப அடிமைத்தனத்தை நோக்கி போகிறாங்க, விட்டு வந்ததை திரும்ப தேடி போகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் செல்வன், அவரை கர்த்தரை துதிக்கிறேன். அவர் சொன்னார், ஆரம்பத்துலலாம் நான் வரும்போது எனக்கு தெரியாதுமா, நான் எல்லா கோயிலையும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன், எல்லா கோயிலில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், அப்படியெல்லாம் போகக்கூடாது, கண்ட இடத்துலலாம் போய் சாப்பிடக்கூடாது. கர்த்தர் ஒரு இடத்த தந்துட்டாரா, அதுக்கு பிறகு வேறு எங்கேயும் போய் சாப்பிடக்கூடாது. அவர் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், இப்போ எங்கேயும் நான் போகிறதில்லம்மா, எங்கேயும் நான் போகிறதில்ல. அவருக்கு இருக்கிற ஞானம் நமக்கு இருக்குதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயும் போகிறதில்ல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளை அழைச்ச தேவன். பின்னிட்டு பார்க்கக்கூடாது. கால் வச்சிட்டோமா திரும்ப அந்த சாக்கடைக்கு போகக்கூடாது. ஆமென். திரும்ப சாக்கடைக்கு போயிட்டா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வச்சிட்டாரா, அதுலேருந்து கீழே ஒரு ஸ்டெப் கூட கீழே இறங்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இவங்க கண்ணேறிட்டு பார்த்தாங்க. பார்க்காம இருந்திருந்தா அந்த பயம் வந்திருக்காதே. முன்னாலே பார்த்துருந்தா, மோசையை பார்த்துருந்தா, தேவனை பார்த்துருந்தா, கர்த்தர் அவங்களுக்காக வைத்திருக்கிற வழி அவங்களால தெரிந்து கொள்ள முடியுமே.
அவங்க பின்னிட்டு பார்க்க போய் தான் வசனம் சொல்லுது மிகவும் பயந்தார்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் ஆகாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆமென். 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது பயம் வேதனைக்குரியது. அப்படி ஒரு வசனம் இருக்குதா? எடுத்தவங்க வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அன்பிலே பயம் இல்லை. அன்பிலே என்ன இல்லை? ஆமாம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அன்பில் பயம் இல்லை. ஒரு ஆளை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஒரு ஆளை பார்த்து நம்ம பயப்படுறோமா, அவங்க மேலே என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இங்கேருந்து கேட்டால் அங்கே போய் சொல்கிற ஒரு ஆள் அவங்கள்ட்ட நம்ம ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட அன்பில்லைன்னு அர்த்தம், நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். தேவன் மேலே நம்பிக்கை வரலையா நிச்சயமாக நமக்குள்ளால பயம் இருக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஆமென். வேதம் சொல்லுகிற பாருங்க, அன்பிலே பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. ஆமென். அன்புள்ளவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவ பூர்ண அன்புள்ளவர்கள் ஆமென் சொல்லுங்க. அவங்கள கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். அவருடைய அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்களுக்குள்ளால் அந்த பயம் வரவே வராது. காரணம் என்ன தெரியுமா? ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், ஆமென், தீங்கே நமக்கு எதிராக வந்தாலும், ஆமென், அதை கண்டு அவன் பயப்படவே மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் என்ற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளால கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. உலகத்தை கண்டு பயப்பட, சூழ்நிலை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு பயப்பட, கர்த்தருக்கு மட்டும் பயப்படுகிற பிள்ளைகளா காணப்பட கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். பின்னிட்டு பார்த்தவங்க பயந்தாங்க. ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் மோசேயை கர்த்தர் பலப்படுத்தினார். வழி நடத்தி வந்த மோசே கர்த்தர் பலப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், ஏன் நீ இப்படி பயந்து போய் இருக்கிற? எழும்பு, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டு, நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. கையில் ஒரு கோல் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போன வாரம் ஆமென் யூதாவின் செங்கோல். ஆமென். இந்த வாரத்தில் எத்தனையோ முறை எனக்கு காதில் தோணிச்சிச்சு. பிள்ளைகள் மூலம் தோணிச்சு, தீர்க்க தரிசனம் மூலம் தோணிக்கப்பட்டுச்சு. யூதாவின் செங்கோல் ஆமென் நீங்கி போவதில்லை. கர்த்தரா துதிக்கிற பிள்ளைகளுடைய ஆளும் தன்மை நீங்கி போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செங்கோல் கையில் இருக்குது. என்ன செங்கோல்? ஜபமாகிய செங்கோல். ஆமென். துதியாகிய செங்கோல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கையில் இருக்கிற ஜபமாகிய செங்கோல் எதையும் சாதிக்க வல்லமுள்ளது. எந்த இடத்துல வழி திறக்காது வல்லமுள்ளது. எந்த இடத்துல அற்புதம் செய்யாது வல்லமுள்ளது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மாற்றங்களை தர வல்லமுள்ளது. விசுவாசிக்கிற மாத்திர கையில் தட்டி சொல்லுங்க, அந்த செங்கோலை நான் அமைதியாக வைக்க கூடாது. அதை பிரயோஜனப்படுத்த வேண்டிய விதத்தில் பிரயோஜனப்படுத்த, செயல்படுத்த வேண்டிய விதத்தில் செயல்படுத்த கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க என்று விரும்புகிற பிள்ளைகள் மேல அந்த செங்கோலை கொண்டு அற்புதங்களை செய்ய என் தேவன் போதுமானவர். கையில தட்டி சொல்லுங்க, உங்க செங்கோல் பலன் அடையட்டும். உங்க செங்கோல் கர்த்தருக்குள்ளால ஜீவன் அடையட்டும். அந்த செங்கோலுக்குள்ளால ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆமென் நம்ம குடும்பத்தில் இருக்கிற, நம்முடைய சபையில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் வழி திறக்காது போதுமானது போதாது. ஹல்லேலூயா. அந்த செங்கோல் ஆமென் வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இப்போ நீங்க பார்த்து பயந்து கொண்டிருக்கிற எகிப்தியரை இனிமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. பின்தொடர்கிற சத்ருவை ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் அதமாக்குறவர். ஒருவேளை நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது கூட பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை முறியடிக்கிறார்.
கத்தர் அதை அமிழ்த்து போடுகிறார். கத்தர் ஜெயத்தை கத்த தருகிறார். யுத்தத்தில் வல்லமுள்ள தேவன். வேதம் நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். வேற எதையும் அவங்க செய்யலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசே பார்த்து கத்த சொல்ல 15ஆம் வசனம், அப்பொழுது கத்தர் மோசே நோக்கி என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க பாருங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. யாரை பார்த்து சொல்ற? கத்தை தான் பழக்கணும். ஆனால் கத்தை சொல்லுகிற வார்த்தை பாருங்க, கோலை நீட்டு. அந்த கோலை நீட்டப்படும்போது அந்த சமுத்திரம் என்ன செய்யும்? பிளக்கும். ஆமென். உங்கள் ஜெபம் சாத்தானுடைய தந்திரங்களை பழக்க வைக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஹல்லேலூயா. கத்தர் இன்னும் பார்வோன் இருதயத்தை என்ன செய்தா? கடினம் பண்ணி. இவங்க வெட்டாந்தரம் நடந்து போயிட்டாங்க. தேவதூதன் பின்னால் வந்து பாதுகாக்கிறான். அவங்களுடைய மேகஸ்தம்பம் பின்னால் வந்து அவங்கள பாதுகாக்க. இவங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது, அவங்களுக்கு இருளாக இருக்குது. கத்தர் அவங்களுக்கு ஒரு நடுவா, கத்தர் ஒரு பிளவை ஏற்படுத்தி வைத்தார். ஆமென். இனி நீங்கள் எகிப்தை பார்க்க மாட்டீங்க, இனி எகிப்தியரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இனி சத்துருவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு முன்பாக கத்தர் கடந்து செல்வார். கைகளை தட்டி சொல்லுங்க, உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற, உங்களுக்காக மேன்மை பாராட்டுகிற, சத்துருக்களை முறியடிக்க உள்ள தேவ வல்லமை நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கா கைகளை தட்டி சொல்லுங்க. அவங்களை கத்தர் பார்த்து சொல்லுகிறான், நீங்க இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படாதீங்க, கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார். அவளுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவளுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. வெட்டாந்தர இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தாங்க. பின்னால் வந்த பார்வோனையும் சேனையும் அதே சமுத்திரத்தில் கவிழ்த்து போட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் நம்மத்தில் ஆளுகை செய்திருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துருக்களை முறியடிக்க ஒரு தேவ சக்தி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால கர்த்தர் அதை ஊற்றி வைத்திருக்கிறார். ஆமென். பயப்படாதீங்க. உங்க பின்னால உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற சத்துருக்களை கண்டு பயப்படாதீங்க. காயப்படுத்துகிறவங்களை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரிய வல்லமைகளை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற சேனைகளை கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. போதாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவங்க கடந்து ஆமென் சமுத்திரத்தை கடந்து வெளியே வரும்போது 31வது வசனம் வாசிங்க. 30-31வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். பிடிச்ச ஒரு பகுதி என்ன தெரியுமா? இவங்க வந்தாங்க, வரும்போதெல்லாம் உருளெல்லாம் உருண்டு போச்சு. கர்த்தர் இவங்களுக்கு எதிராக வந்தபோது அவங்களை தொடராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அவங்களே செத்து போனாங்க. இவங்க யாரும் ஒன்றும் செய்யலை. கர்த்தரே அவங்கள சாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சமுத்திரம் அவங்கள சாகடித்தது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் அதை பார்க்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தாராம்? கிருபை கொடுத்தார். இதனால் மோசே மேலும் ஆரோன் மேலும் தேவன் மேலும் அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல பங்குக்காக கர்த்தரை துதிக்கிற, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிற. நீங்கள் ஆராதிக்க வரும்போது ஜெயம் பெற்று நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் சத்ரு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன், உன்னை
நான் அழிப்பேன், நான் ஆராதிக்க விடமாட்டேன், கத்தருக்கோடு கூட பண்ணின உடன்படிக்கை நிறைவேற்ற விடமாட்டேன் என்று சொல்லி பல விதத்தில் அவன் எதிர்த்து வந்தாலும் கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ கத்தரை நம்பி வந்ததுனால, கத்தரை நீ சார்ந்து வந்ததுனால உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை சுற்றில் இருக்கிற எல்லா சத்துருக்கள் ஆதிக்கங்களை முறியடித்து கத்தர் நமக்கு ஜெயத்தை தந்து பலப்படுத்த விசுவாசிக்கிற மாத்திர கையில் தட்டி கத்தரை துதிங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சேனைகளின் கத்த நமக்கு எதிராக இருக்கிற நாம தேவ சமுத்திரம் கடந்து வருகிறோம். ஆமென். சமுத்திரத்தில் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து கடந்து வருகிற நேரத்தில் கத்தர் சொல்லுகிறார், சத்துருடைய ஆதிக்கத்தை கத்தர் முறியடித்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆராதிக்க நீங்க தேவ திட்டத்தை நிறைவேற்றும் போது சத்துரு உங்களை பின்தொடராத கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு நம்மளை பின்தொடர முடியாது.